சினிமா பிளாட்ஃபார்ம் அந்த நிறுவனத்தோட ட்ரிபிள்-எக்ஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் ஷாய் நிஷான் அவரும், அதுக்கப்புறம் டீனா, ஆர்த்தி, ஷாலினி இவங்களோட நான், நட்டி, சிங்கம்புலி, நிழல் ரவி எல்லாருமே இது பண்ணுறோம். நிதிஷ்குமார் இவர் தான் வந்து ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். இப்போ மற்ற டெக்னீஷியன்ஸ் என்ன சொன்னார், அதே மாதிரி அவர் சொன்னதில் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அது சொல்லும்போதே ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக இருந்தது. ஸோ முதல் முயற்சி தமிழில் இந்த மாதிரி பண்ண. ஸோ நல்லபடியாக வரணும். அதனால் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறது எல்லாம் ரெடியாக இருக்கிறோம். ஸோ படம் நல்லபடியாக வரணும், வாழ்த்துக்கிறோம். நன்றி. இருக்கிற இந்த படம் ட்ரிபிள்-எக்ஸ் நிதிஷ்குமார் அவங்க தான் டைரக்ட் பண்ணுறாங்க. இஸ் த ப்ரொடியூசர், அவரே இயக்குனர், அதே நேரத்தில் அவரே எடிட் பண்ணுறாரு. இந்த படத்தை செல்வா சார் சினிமாட்டோகிராஃபி பண்ணுறாங்க. அது இல்லாமல் லெஜெண்டரி பாக்யராஜ் சார், அவங்க சிங்கம்புலி சார், இவங்க கூட சேர்ந்து நடிக்கிறது சந்தோஷமாக இருக்குது. இவங்க கூட நான் படம் நடிச்சிட்டேன், ஆர்த்தி, ஷாலினி கூட. அது இப்போ அவங்களோட பண்ண 2வது படம். அண்ட் இந்த படம் வெற்றியடைய எல்லாம் இல்லை நான் பார்த்துருக்கேன். ட்ரிபிள்-எக்ஸ் மூவி இன்றைக்கி பூஜை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நிதிஷ்குமார் அப்படின்னு டைரக்ட் பண்ணுறாரு. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொன்னார். இது வரைக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வரல தமிழ்நாட்டில், இந்தியாவில் கூட சரியான படம் வரல. நான் வந்து அந்த ஜோனில் தொட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் வேணும். ஸோ அதை ரொம்ப அவர் சொல்கிறதுக்கே ஒரு கொஞ்சம் கூட ஒரு பயமே இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு. ஸோ அதனால் இந்த படம் வந்து கான்ஃபிடெண்ட்டாகவே ஒரு நல்ல கதையாக இருக்கும், நல்ல ஒரு படமாகவும் அமையுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. படத்தில் வந்து பாக்யராஜ் சார் வந்து மெயின் கேரக்டர் பண்ணுறாங்க, மெயின் லீட் பண்ணுறாங்க, நட்டி சார் பண்ணுறாங்க, அப்புறம் சிங்கம்புலி பண்ணுறாப்புல, அவங்க பேர் டீனாவா, ஷாலினி, அப்புறம் டீனா எல்லாம் பண்ணுறாங்க. நிறைய நிழல் ரவி சார் பண்ணுறாங்க. அப்புறம் என்னோட நண்பரும் என்னுடைய துலாதம் படத்தோட கேமராமேன் செல்வா வந்து இந்த படத்துக்கு பண்ணுறாரு. இப்போ அவர் கூட சேர்ந்து ஜெய்சிங் ராஜா பார்ட் 2 படமாக அவர் தான் பண்ணியிருக்காரு. மலேசியாவை சேர்ந்த சாய் கணேஷ்ன்ற ஒரு ஹீரோவும் நடிக்கிறாரு. ரொம்ப முக்கியமாக பிரேம்ஜி மியூசிக் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து என்னோட அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது கூட மியூசிக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறார், நிறைய பெரிய படம். இந்த படம் அவர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அருமையான ஒரு டீம், நல்ல ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. அது ஒரு நல்ல டைமில் ஒரு அருமையான ஒரு பூஜையோடு இந்த படம் தொடங்குறது வந்து ஒரு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துறேன். நீங்கள் சொல்லுங்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் தெரியும், டீனா. நான் கேரளா ஆர்டிஸ்ட் தான், மலையாளி. இப்போ வந்து இதில் கம்மிட் ஆனதுன்னு தெரிஞ்ச இதில் நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் தான். நான் ஸ்கிரிப்ட் பார்த்த உடனே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சாச்சு. அதனால இந்த மூவியில் வந்துட்டு ஏதாவது கேள்வி இருக்கா? எதுவும் இல்லை, அவ்வளோதான். இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பி. அவ்வளோ. ஹாய், என் பேர் ஷாலினி, ஆர்த்தி ஷாலினி. ஸோ இந்த டீம்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு நிதிஷ் சார் கிட்ட இருந்து. ஸோ ஆரம்பத்தில் எடுத்தோடனே ஒரு சயின்டிஃபிக் மூவி அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இன்ட்ரோவே சொன்னாங்க. ஸோ புதுசாக இருக்கேன்னு சொல்லி தான் உள்ளே வந்தேன். இதில் வந்து சீத்துவோட கேரக்டர் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இது வந்து அக்காவோட சீத்து வந்து ஒரு தங்கச்சி. ஸோ இந்த ரோல் வந்து கொஞ்சம் துருன்னு த்ரூ அவுட் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வித் யுவர் பிளெஸ்ஸிங் இந்த மூவி நல்லா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. டைரக்டர் நிதிஷ் சார் படத்தில் நம்ம ட்ரிபிள்-எக்ஸ் மூவி, இந்த மூவி படத்தில் இந்த மூவியில் நான் கமிட் ஆகியிருக்கேன். ஸோ இந்த படம் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வரேன். தேங்க்யூ.